Exercise 1.5 problem 1. இந்த ப்ராப்ளத்தில் ஃபங்க்ஷன்ஸ் எஃப்எம் ஜிஎம் கொடுத்துருக்கு. இதில் இருந்து எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிக்கணும். அடுத்தது எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப்னு வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்டில் சப்டிவிஷன் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டில் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6. கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. அடுத்த ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ போடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 6. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு அடுத்த ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6 ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்டு ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 12x ப்ளஸ் 36. கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2, ஈக்குவேஷன்ஸ் 1 and 2ல பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து சேமாக இல்லை. அதனால் எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ஃபர்ஸ்டில் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ போடுவோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அடுத்தது எஃப் ஆஃப் 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுவோம். 2 எக்ஸுக்கு 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 போடுறேன். ஸோ 2/2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. அடுத்த ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ போடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2/x. ஸோ ஜி ஆஃப் 2/x. அடுத்தது ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் 2/xோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2/x போடணும். ஸோ 2 இன்ட்டு எக்ஸுக்கு 2/x போடுறேன். ஸோ 2/x ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2/x ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் 4/x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 4 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 8/x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. Call it as equation 2. From equations 1 and 2 we get equation 1 and 2ல பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து சேமாக இல்லை. அதனால் எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6/3, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். ஃபர்ஸ்டில் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். F composition G of x equal to F of G of x equal to F of
g of x ஓட வேல்யூ போடுவோம். g of x வந்து 3 minus x. So f of 3 minus x. f composition g of x equal to அடுத்த f of 3 minus x ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். f of 3 minus x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f of xல xக்கு பதிலா 3 minus x ரீப்ளேஸ் பண்ணோம். So xக்கு 3 minus x போடுவோம். So 3 minus x plus 6 whole divided by 3. f composition g of x equal to simply பண்ணுவோம் 3 minus x plus 6 whole divided by 3. f composition g of x equal to 3 plus 6 9 minus x divided by 3. Call it as equation 1. அடுத்தது g composition f of x கண்டுபிடிப்போம். g composition f of x equal to g of f of x equal to g of f of x ஓட வேல்யூ போடுவோம். f of x வந்து x plus 6 by 3. So g of x plus 6 by 3. அடுத்தது g of x plus 6 by 3 ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். g of x plus 6 by 3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு g of xல xக்கு பதிலா x plus 6 by 3 ரீப்ளேஸ் பண்ணோம். 3 minus xக்கு x plus 6 by 3 போடுறேன். So x plus 6 by 3 equal to LCM எடுக்கிறேன். LCM வந்து 3 into 3 9 minus x minus 6 whole divided by 3. G composition f of x equal to 9 minus 6 is 3 minus x whole divided by 3. Call it as equation 2. From equations 1 and 2 we get right hand side same illa, அதனால left hand side not equal. f composition g not equal to g composition f. Subdivision 4, f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4. Firstly f composition g of x கண்டுபிடிப்போம். f composition g of x equal to f of g of x equal to f of g of x ஓட வேல்யூ போடுவோம். g of x equal to x minus 4. So f of x minus 4 equal to f of x minus 4 ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். f of x minus 4 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f of xல xக்கு பதிலா x minus 4 ரீப்ளேஸ் பண்ணணும். So 3 plus xக்கு x minus 4 போடுறேன். x minus 4 equal to 3 plus x minus 4. f composition g of x equal to x 3 minus 4 is minus 1. Call it as equation 1. அடுத்தது g composition f of x கண்டுபிடிப்போம். g composition f of x equal to g of f of x equal to g of f of x ஓட வேல்யூ போடுவோம். f of x வந்து 3 plus x. So g of 3 plus x. அடுத்தது g of 3 plus x ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். g of 3 plus x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு g of xல xக்கு பதிலா 3 plus x ரீப்ளேஸ் பண்ணோம். So xக்கு 3 plus x போடுறேன். 3 plus x minus 4. 3 plus x minus 4. So g composition f of x equal to x 3 minus 4 is minus 1. Call it as equation 2. From equations 1 and 2 we get equation 1 and 2ல பாருங்க right hand side same இருக்கு, அதனால left hand side same. So f composition g equal to g composition f. Subdivision 5, f of x equal to 4x squared minus 1, g of x equal to 1 plus x. Firstல f composition g கண்டுபிடிப்போம். f composition g of x equal to f of g of x equal to f of g of x ஓட வேல்யூ போடுவோம். g of x வந்து 1 plus x. So f of 1 plus x. அடுத்தது f of 1 plus x ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். f of 1 plus x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f of xல xக்கு பதிலா 1 plus x ரீப்ளேஸ் பண்ணணும். So 4 into
எக்ஸுக்கு வந்து 1 + x போடுறேன். ஸோ 1 + x ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 1. 4 இன்ட்டு 1 + x ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 + 2x + x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 இன்ட்டு 1 4, 4 இன்ட்டு 2x 8x, 4 இன்ட்டு x ஸ்கொயர்ட் 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. f composition g of x equal to simplify பண்ணுவோம். 4x squared plus 8x, 4 minus 1 is plus 3. Call it as equation 1. அடுத்த g composition f of x கண்டுபிடிப்போம். g composition f of x is equal to g of f of x equal to g of f of x ஓட வேல்யூ போடுவோம். f of x ஓட வேல்யூ 4x squared minus 1. So g of 4x squared minus 1 equal to அடுத்த g of 4x squared minus 1 ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். g of 4x squared minus 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு g of xல xக்கு பதிலா 4x squared minus 1 போடணும். So 1 plus xக்கு 4x squared minus 1 போடுறேன். 4x squared minus 1 equal to 1 plus 4x squared minus 1. g composition f of x equal to 1 minus 1 cancel ஆகும். So g composition f of x equal to 4x squared. Call it as equation 2. From equations 1 and 2 we get equation 1 and 2 ல right hand side same இல்லை. அதனால f composition g not equal to g composition f.